ரதியக்கா அடுப்படியில் இன்னைக்கு மழைக்கு நம்ம அவ்வளோதான், மழை ஆரம்பிச்சிருச்சு. மழைக்கு இதமாக சுக்குமல்லி காஃபிக்கு பொடி அக்கா ரெடி பண்ண போகிறேன். இது 50 கிராம் மல்லி, நாட்டு மல்லி தான், எந்த மல்லினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பச்சை மல்லி. இதை நல்லா வறுக்கணும். நம்ம லைட்டாலாம் வறுக்க வேண்டிய, வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். இப்போ மழை காலம், எல்லாருக்கும் சளி பிடிச்சிரும். டெய்லி ஒரு வேளையாவது குழந்தைங்களுக்கு இந்த சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுங்க. ரொம்ப நல்ல ஜீரண சக்தியாகவும் நல்ல சளியெல்லாம் போயிடும். அக்காவுக்கு சளி பிடிச்சிக்கிடுச்சு. அக்கா பச்சை தண்ணியில் குளித்தா தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி பச்சை தண்ணிலே குளிப்பேன். நேற்று பச்சை தண்ணிலே தலைக்கு ஊற்றுனது இன்றைக்கி சளி பிடிச்சிருக்கு. இது நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வரும். ரொம்ப கருக விட்டுற வேணாம், அதனுடைய மருத்துவ குணமே போயிருங்க. பாருங்கள், லைட்டாக இப்படி கொஞ்சம் வாசனை நல்லா வந்துடும் நம்மளுக்கு. அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நிறம் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். அப்படியே பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்து 1.5 ஸ்பூன் மிளகு. இந்த மிளகுனா இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் அக்கா. இதையும் நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். அவ்வளோதான், மிளகு வறுப்பட்டதும் போதும். இது வாசனை வர தெரிய வேண்டாம். கொஞ்சம் நம்ம பிரட்டும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் நிறம் மாறும். கொஞ்சம் இது வாசனை வந்துச்சுன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ எடுத்துடணும். இப்போ மிளகு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனு, இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம். இதை கொஞ்சம் லைட்டாக அது பொடியும் போதே எடுத்துடணும், கருது விட்டுறக்கூடாது. பாருங்கள், லைட்டாக சவுண்டு கேட்குதா, படப்படன்னு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் போகிறன்னு பொரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது அப்படியே ஆறட்டும். சீக்கிரமாகவே ஆறிடும். நம்மளுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இது அக்கா 25 கிராம் சுக்கு. இதை ஏன் இப்படி தட்டி வச்சுருக்கேன்னா, நம்ம மிக்ஸி பல்லு இல்லைன்னா உடஞ்சிரும். சுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்படி தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு ஒரே ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். ஏலக்காய் உங்கள் சாய்ஸ் தான், உங்கள் விருப்பம்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம அப்படி குறப்பாக பொடி பண்ணணும். அவ்வளோதான் அக்கா, மிக்ஸி ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ குறப்பாக நம்ம சுற்றிட்டு வந்துடணும். அவ்வளோதான்ப்பா, அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், 1-2 தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை விட 1-2 எங்கள் அம்மாலாம் இடித்து தான் வைப்பாங்க. உரலில் போட்டு இடிப்பாங்க. அதுதான் ரொம்ப இன்னும் வாசனையாக இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு அக்கா இப்போ சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ணுவோம். இப்போ சுக்குமல்லி காஃபி அக்கா 2 பேருக்கு போட போகிறேன். அதனால் இந்த கிளாஸில் 200 ml இருக்கும். அந்த கிளாஸு 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன் அக்கா. இந்த பாருங்கள், அந்த அச்சு வெள்ளத்தில் இன்றைக்கி அக்காட்ட கருப்பட்டி இல்லை, அதனால் அச்சு வெள்ளத்தெலாம் போட போகிறேன். அந்த ஒரு முழு அச்சு வெள்ளத்தில் பாதி அளவு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 பேருக்கு. இதையும் உள்ளே போட்டுடலாம். 1-2 உடச்சி போட்டுருங்க, போதும். ஏற்றிக்கு அப்படியே அடுப்பில் வைப்போம். இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் அக்கா. இந்த அச்சு வெள்ளத்தோடு சேர்ந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இந்த 2 கிளாஸ் போடுறதுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக தான் எடுக்க போகிறோம். என்னது, இந்த நம்மளுக்கு மல்லி காஃபிக்கு, கொத்தமல்லி காஃபிக்கு, சுக்குமல்லி காஃபிக்கு இப்போ 1 ஸ்பூன் இது ஃபுல்லாக எடுக்க போகிறோம். அவ்வளோதான், 2 பேருக்கு போடுறதுக்கு. நீங்கள் மீதியை நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மழைன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த மல்லி காஃபிக்கு, கொத்தமல்லி காஃபியில் உள்ளதை போடுவோம். அந்த தூள் அக்கா இந்த அளவில் தான் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூனு 2 பேருக்கு. அதை போட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு போடுங்க. டக்குன்னு பொங்கி ஊற்றிடும். டக்குன்னு பொங்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா போட்டு, இது கூட உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா நம்ம காஃபி தூள் இருக்குல்ல, நரசூஸு, லியோ காஃபி, அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது, நம்ம தூள் காப்பி தூள், அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு மூடி வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன்லாம் போடக்கூடாது, போட்டால் ரொம்ப கசப்பு எடுத்துரும். அப்படி காஃபி டேஸ்ட் வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இதில் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். சாரிப்பா, கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒரு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா காரம் வேணாம் குழந்தைங்களுக்கு மட்டும்னா போட்ட உடனே மூடிடுங்க. ரொம்ப காரம் வந்துடும். இல்லாட்டினா நம்மளுக்கு காரம் தேவை, நம்ம நல்லா காரமாக குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா ஒரு கொதிக்க விட்டு மூடி விடுங்க. நீங்கள் இந்த இவ்வளோ தூரம் காரம் தேவைன்னா சுக்கு கம்மியாக்கிக்கோங்க. சுக்கையும் மிளகையும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டுவோம். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 30 செகண்ட் கழிச்சதுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் தேவையில்லை, 30 செகண்ட் கழிச்சதுக்கப்புறம் அது அப்படியே அமர்ந்துடும். உள்ளே அமர்ந்துடும் எல்லா பொடியும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே அதை அப்படியே அமர்ந்தோடனே நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படியே வடிகட்டி குடித்தாலும் சரி தான். நம்ம எல்லாம் பொடி பண்ணிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேருக்கு போட்டேன் அக்கா. இப்போ 1 கிளாஸ் ஊற்றிட்டேன்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி. சளி ஓடியே போயிடும். குழந்தைங்களுக்குலாம் நல்லா இதில் கூட கொஞ்சம் ஸ்வீட் தேவைன்னா அக்கா நார்மலாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் தேவைன்னா கொஞ்சம் கருப்பட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அச்சு வெல்லத்தை போடுங்க, வெல்லம் போடுங்க. தயவுசெய்து ஜீனி சுகர் மட்டும் போட வேணாம், வெள்ளை சுகரை. தேங்க்யூப்பா. அந்த சுக்குமல்லி காஃபி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அக்காவுக்கு. டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா அந்த காஃபி தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு மூடி வச்சுக்கலாம். தேங்க்யூ.